இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சின்ன வயசுல இருந்தே நீ என்னென்னமோ என்கிட்ட கேட்டிருக்க, நானும் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி ஆதி வேணும்னு கேட்குற, அப்போ அதையும் உனக்கு கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ பாரதியை கொல்றதுனால உனக்கு எந்த யூஸும் இல்லை. ஆதிக்கு பாரதிங்கிற பேரை கேட்டாலே கோபம் வரணும், அருவருப்பு வரணும். அப்பதான் ஆதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. நீ கடைசி வரைக்கும் ஆதி கூட சந்தோஷமா இருக்கணும்னா பாரதியை அழிக்க தேவையில்லை. அவ மேல ஆதிக்கு இருக்கிற நல்ல எண்ணத்தை அழிச்சாலே போதும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசி. அதுல உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளு. ஒரு அண்ணனா நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். தேங்க்ஸ்ண்ணா. ஏண்டாப்பா, ஆதிக்கு உன் மேல ரொம்ப பாசமோ? உனக்காக என்ன வேணாலும் செய்வான் போல. ஆமா பாட்டி, அன்னைக்கு என் ப்ராஜெக்ட் வரைஞ்சப்போ அவருதான் ஒட்டி கொடுத்தாரு. அப்படியா? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல மாட்டாம இருக்க ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அப்படின்னா அவரு உன் கூட இருக்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரே எனக்கு அப்பாவா இருந்தா நல்லா இருக்கும். அத்தை கேட்டீங்களா? ஆதித்யாக்கு ஆதியே அப்பாவா இருந்தா நல்லா இருக்குமா? தமிழ், தம்பியை கூட்டிட்டு போய் தூங்கு. போய் தூங்குன்னு சொன்னேன். வாடா. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? எங்களுக்கு எதுவும் வேண்டாமே. அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு கூத்தெல்லாம் கட்டல தாயி. நீதான் ரொம்ப நாளா வேஷம் போட்டு பறச்சிட்டு இருக்க. நான் என்ன வேஷம் போட்டேன்? பின்ன ஆதிய வேண்டாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஸ்கூல்ல வச்சு அவருதான் என் புருஷன், அவருதான் என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்ல வேண்டியது. நான் ஒண்ணு பொய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும்னு பேசாத பாரதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதித்யா கண்ணுல தெரிஞ்ச ஏக்கத்தை நீ பாத்திருக்கணும். ஆமா பாரதி, அவ வயசுக்கு விவரம் தெரியலனாலும் அவன் முகத்துல ஏக்கமும் சோகமும் அவனுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஆதி பேரை சொன்னாலே அவன் மூஞ்சி முழு நிலா மாதிரி அப்படி பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் நாம சொல்லி கொடுத்து வர்றதில்ல பாரதி, உள்ளுக்குள்ள இருக்கிற நினைப்பும் தவிப்பும் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் மேல விதின்னு ஒண்ணு இருக்கு. அது உன்னையும் ஆதியும் ஒண்ணு சேர்க்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு அது உனக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நீ விதிக்கிட்ட விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்ல பாரதி. இதெல்லாம் உனக்கு நல்லதே கிடையாது. புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த பொண்ணுக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும்? நானும் ஒரு பொண்ணு தானம்மா. ஆனா இங்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன பெரிய சூழ்நிலை? நீ எடுக்கிற முடிவுதான் அந்த சூழ்நிலையே மாத்தும். கரெக்ட் தான் பாட்டி. நான் போய் ஆதிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவரை திருப்பி கூட்டிட்டு வந்துட முடியும்னா இப்ப கூட போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அவர் மறந்த விஷயத்தெல்லாம் நாம போய் சொன்னாலும் அது அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போய் சொல்ல சொல்றீங்க? அப்ப அப்படி ஒரு நிலைமை இல்லாம இருந்திருந்தா நீ நேர போய் ஆதிய கூட்டிட்டு வந்திருப்பியா? நான் எனக்காகலாம் அவர்கிட்ட போய் நிக்க மாட்டேன். ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் அவங்க அப்பா வேணும்னா நான் நடுவுல நிக்க மாட்டேன். ஆனா நான் இத கூட அவங்களுக்காக தான் செய்வேன், எனக்காக இல்ல. நான் இப்படியே எத்தனை வருஷம் வேணாலும் இருப்பேன். குழந்தைங்க தான் பாவம், அதான். எப்படி நடிச்சிட்டு போறா பாருங்க. அவளுக்கு ஆதி வேணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பாட்டங்குட ஐயனாரே, அந்த ஆதி பையனை கொண்டு வந்து சேர்த்துறியா? உனக்கு கெடா வட்டி பொங்கல் வைக்கிறையா?
அக்கா எக்ஸ்ட்ரா கேக்குறாங்கக்கா. நம்ம ஆதி சார். சார் ஹாய் ஹாய் சார். மனோ. ஹாய் பாரதி. ஹாய். என்ன சார், ஏதாவது சாப்பிட வந்தீங்களா? இல்ல இல்ல, சாமி கும்பிட வந்தோம். ஆ, கும்பிடுங்க கும்பிடுங்க. என்ன பாரதி, கேட்டரிங் சர்வீஸா? ஆ ஆபீஸ் தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். இவன் வண்டி ரிப்பேர்னு சொல்லி என்ன இறக்கி விட சொல்லிட்டான். ஹலோ அக்கா, ஏதோ ஃப்ரீயா வந்து இறக்கி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் 120 ரூபா பெட்ரோலுக்குன்னு சொல்லி வாங்கிட்டேல்ல. டேய், மானத்தை வாங்காதடா. ஏங்க அந்த மெனு கார்டு இருங்க. தேங்க்யூ. அக்கா இங்க பாரு, நம்ம கிட்ட 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு விக்கிறாங்க அக்கா. ஆதி சார், இதுக்கு நீங்க எங்க வீட்ல வந்தே சாப்பிட்டுருக்கலாம். டேய், லுடலுடன் பேசாம அவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டர் கேட்டாங்கல்ல, அதை எடுத்துட்டு போய் கொடு. ஆ போறேன் போறேன். அதுக்குன்னு இப்படியா? ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஏய் 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 நில்லு. ஷோ. பாரதி, என்னாச்சு? ஆ, மனோ கேரியர் எடுக்க தான் வந்தான். ஆனா திடீர்னு ஆளை காணோம். இதோ வரானே. டேய், உள்ள ஆர்டர் கேட்டுட்டு இருக்காங்க, நீ எங்கடா போன? அக்கா, அவள மாதிரியே ஒருத்தைய பார்த்தக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அனாதையாக்குனாலே அவள மாதிரியே இருந்தாக்கா. டேய் மனோ, இப்பெல்லாம் உனக்கு யாரை பார்த்தாலும் அப்படிதான் தோணுதுன்னு நினைக்கிறேன். அக்கா இல்லக்கா, எனக்கு அந்த முகம் மறக்காத. அது அவள மாதிரியே தான் இருந்துச்சு.